நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, போட்டியில் வென்ற சீமான், சங்கடத்தில் தம்பிகள். எந்த மாதிரி போட்டியில சீமான் அவர்கள் வென்றாரு, தம்பிகள் ஏன் சங்கடத்தில் இருக்காங்க அப்படிங்கறதா இந்த காணொலி பதிவில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன வழக்கம் போல முக்கியமான தகவல். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக 300க்கும் மேற்பட்ட வலையொலிகள் இயங்கிட்டு இருக்கு. ஆனா எத்தனை வலையொலிகள் அண்ணன் சீமான் அவர்கள் 2026 ஆட்சி அமைக்கணும், அந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கு நோக்கி அது குறித்த காணொலிகள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா யார் பண்றாங்களோ இல்லையோ, நான் நிச்சயம் அதை பற்றி நான் பேசுவேன். ஒவ்வொரு காணொலியிலும் முதல் ஒரு நிமிடம் அதை பற்றி தான் நான் பேசுவேன். அதனால 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைந்த அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். அதற்கு முக்கியமான 3 படிநிலைகள் என்ன அப்படின்னா, கிராமப்புற கிளை கட்டமைப்பு பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிறது. அந்த பொறுப்பாளர்கள் திண்ணை பிரச்சாரம் மூலமா மக்களை அணுகி நமது கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து கூறி நமக்கு ஆதரவாக மாற்றுவது. இதுதான் அதற்கு முதல்ல முக்கியமா அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒற்றுமையா, அதாவது எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம ஒற்றுமையா திட்டமிட்டு செயல்படணும். இது நடந்ததுன்னா நிச்சயம் 2026 நாம் தமிழர் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவது உறுதி. ஆனா பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒற்றுமையா செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. உங்கள் பகுதியில, உங்கள் சார்ந்த இடத்துல எப்படி பொறுப்பாளர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கறதையும் குறித்து கருத்துல தெரிவிங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நம்ம அடுத்து காணொலிக்குள்ள போலாம். அதாவது ரகசிய ஓட்டுநர் தனது வலைதள பக்கத்துல ஒரு வாக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதாவது வரலாற்றில் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஆளுமையாக இடம் பிடிக்க தகுதி வாய்ந்த அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியை முன்னிறுத்தி ஒரு வாக்கெடுப்பு நடத்திருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னா, பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், கருணாநிதி அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், இப்படி 4 அரசியல் தலைவர்களையும் அதுல அந்த வாக்கெடுப்புல இடம்பெற செய்து ஒரு வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதுல யார் வெற்றி பெற்றது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் 63% வாக்குகளை பெற்று முதல் இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது 2வது இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் 35% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அடுத்தது சொல்லவே தேவையில்லை, மீதி இருக்கிற அறிஞர் அண்ணா அவர்கள் வெறும் 1% வாக்கு, கருணாநிதி அவர்களுக்கும் 1% வாக்கு தான். ஆக மொத்தத்தில் இந்த வாக்கெடுப்புல அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. சரி, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு என்ன சாதாரண விஷயமா? அந்த சாதாரணமா இந்த வாக்குகளை செலுத்திடுவாங்களா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 13 வருடங்க களத்தில் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதற்கு கிடைத்த இந்த பரிசு தான் இந்த வெற்றி. சரி, தம்பிகள் ஏன் சங்கத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வாக்கெடுப்புல பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நமது உறவுகள் பார்க்கும்போது, அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துறதா இல்ல காமராஜர் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருந்தாலும் நிறைய நமது உறவுகள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வாக்கு செலுத்திருக்காங்க. சரி, எந்த இடத்துல ஐயா பெருந்தலைவர் காமராஜரை விட அண்ணன் சீமான் அவர்கள் சிறந்த ஆளுமை அப்படிங்கறத நமது உறவுகள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில ஒப்பீடுகள் மூலமா இதை நம்ம பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து முதல்வராக வந்துதான் அந்த பணி செய்தார். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம, பொருளாதார வலிமை இல்லாம, எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையினுடைய வாரிசாக இல்லாம தனி ஒரு மனிதனாக கட்சியை தொடங்கி இன்று 30 லட்சம் உறவுகளை தன் பின்னால் இணைச்சிருக்காங்க. இதுதான் ஐயா காமராஜருக்கும் சீமானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது. அடுத்து இன்னொரு ஒப்பீடு மூலமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஐயா காமராஜர் அவர்கள் பேசியது வெறும் மக்களுக்கான அரசியல் மட்டும்தான். அதாவது மக்களுடைய சேவை, மக்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் மட்டும் தான் பேசினாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டா மக்களுக்கான அரசியலையும் பேசினாரு. அதோட இந்த மண்ணுக்கான அரசியல், அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், இயற்கை, சுற்றுச்சூழல், இந்த மாதிரியான சூழல் அரசியலையும் பேசினாரு. ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு மக்களுக்கான அரசியல் பேசின அரசியல் தலைவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த இயற்கை வளத்தை பற்றி, இயற்கையை பற்றி, இந்த மண்ணுக்கான அரசியலை பற்றி, அனைத்து உயிர்களுக்கான அரசியலை பற்றி பேசின அரசியல் இன்னைக்கு யாருமே அண்ணன் சீமான் அவர்களை தவிர இன்னைக்கு யாருமே நம்ம பார்க்க முடியாது. அந்த வகையில ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆவதற்கு மிக சரியான ஒரு தகுதி தான் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில வரலாற்றின் ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக அண்ணன் சீமான் அவர்களுக்கான தகுதி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதனால அடுத்து ஒரு 50 வருடம், ஒரு 100 வருடம் கழித்து வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அரசியல் களத்துல மக்களுக்காக உழைத்த ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம அடுத்த தலைமுறைகள் படிக்கும் போது நிச்சயம் அண்ணன் சீமான் அவருடைய பெயர் இடம்பெறும். ஆனா அதற்கு முன் அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு தான் நினைத்த அந்த திட்டங்கள், செயல்பாடுகள், அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதற்கு நமது பொறுப்பாளர்கள், நமது உறவுகள் எல்லாரும் ஒற்றுமையா ஒருங்கிணைந்து செயல்படணும். நிச்சயம் இதை நம்ம ஒரு நாட்கள்ல செய்வோம். சரி நண்பர்களே, இன்னும் இது குறித்த பல விடயங்களை ஒரு நாட்களில் நம்ம பேசுவோம். இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி. மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.